அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதில் தாங்க. நம்ம விளக்கேற்றும் போது அதை சுத்தம் பண்ணுவோம். அந்த சுத்தம் பண்ணும்போது பழைய திரி அந்த எண்ணெயை நம்ம எப்படி சரியான முறையில் அதை பயன்படுத்த வேண்டும், அப்படி நம்ம பயன்படுத்தும் போது அது நமக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்றுவதும் நம்ம வீட்டுக்கு நல்லது. விளக்கேற்றினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம சரியான முறையில் அதை தூக்கி குப்பையில் அப்படியே எடுத்து போடாமல், அல்லது அந்த எண்ணெயை அப்படியே கிச்சன் சிங்கில் ஊற்றாமல் அதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தும் போது தான் அந்த விளக்கேற்றுவதோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சில பேர் தினம்தோறும் திரிநூலை மாற்றுவாங்க, சில பேர் வாரத்துக்கு ஒரு நாள் மாற்றுவாங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வியாழக்கிழமை சுத்தம் பண்ண போகிறாங்கன்னா அந்த திரிநூலை எடுத்து இதை மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிடுவாங்க. நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் திரிநூலை மாற்றுவேன். ஆனால் வாரம் ஒரு தடவை நான் விளக்குலாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். தினந்தோறும் திரிநூலை நான் மாற்றுறது கிடையாதுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது இதில் எடுத்து வச்சிடுறோம் இல்லையா, இந்த எண்ணெய், இந்த திரிநூல், இந்த எண்ணெய் திரிநூலை நம்ம என்ன செய்வது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதை எந்த முறையில் நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயை நம்ம தனியாக ஒரு பாக்ஸில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். திரிநூலை அப்படியே தனியாக வச்சுக்கலாம். இந்த திரிநூலை நிறைய பேர் செடிலாம் வளருது இல்லையா, அந்த தொட்டியில், மண் தொட்டியில் எடுத்து போடுவாங்க. இல்லைனா குப்பை தொட்டியில் அப்படியே எடுத்து போட்டுடுவாங்க. அந்த குப்பை தொட்டியில் போடும்போது அது நிறைய பேரோட கால் மிதிக்கெலாம் கால் மிதிப்பாங்க அந்த திரியை. அப்படியெல்லாம் செய்யவே கூடாது. இந்த திரிநூலை நம்ம வீட்டுக்கு சாம்பிராணி போடுவோம் இல்லையா, இந்த தேங்காய் சிரட்டையை வச்சு சாம்பிராணி வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அவசியம் போடணும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த சாம்பிராணியில் இந்த திரிநூலை எடுத்து நம்ம போட்டுடுவது அப்படிங்கிறது தான் நல்லது. சரி, இந்த எண்ணெயை நம்ம என்ன செய்யறது? பழைய எண்ணெய் இருக்குது இல்லையா, அந்த எண்ணெயை நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தனியாக ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு பாட்டில்லையோ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் நம்ம நிலைவாசலில் ஏற்றுவோம் இல்லையா, அந்த தீபத்துக்கெலாம் இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். நம்ம கழுவிட்டு பளிச்சுன்னு ஒரு வெள்ளிக்கிழமை பொட்டெல்லாம் வச்சு தீபம் ஏற்றும் போது இந்த பழைய எண்ணெயை இந்த காமாட்சி அம்மன் விளக்குலையோ கஜலட்சுமி விளக்குலையோ நீங்கள் ஊற்றாதீங்க. புது எண்ணெய் மற்றும் புதிய திரிநூல் போட்டு நீங்கள் ஏற்றினாதான் அந்த விளக்கு நம்ம விளக்கி அதை ஏற்றுவதற்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். இந்த திரிநூலை நம்ம சாம்பிராணியில் போட்டுடலாம். இந்த எண்ணெயை நம்ம வீட்டுக்கு வெளியில் நிலைவாசலில் ஏற்றுவோம், அந்த தீபத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அல்லது துளசி மாடத்துக்கிட்ட நம்ம அகல் விளக்கு ஏற்றுவோம், அதுக்கெல்லாம் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாமே தவிர திரும்ப இந்த பழைய எண்ணெயை மறுவாரம் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்துவது நல்லதும் கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் இந்த திரிநூலாலையும் இந்த எண்ணெயாலையும் நிறைய சில தோஷங்கள் நமக்கு வரும். அதெல்லாம் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஆனது நமக்கு ஏற்படும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் விளக்கை கழுவிட்டு நீங்கள் புதுசாக ஏற்றும் போது பழைய திரிநூலும் எண்ணெயும் பயன்படுத்தாதீர்கள். இந்த திரிநூலை குப்பையில் போடாதீங்க, எண்ணெயை கிச்சன் சிங்கில் ஊற்றாதீங்க. அதை பராமரிக்கிற முறையில் நீங்கள் அவசியம் பராமரிக்கணும். இந்த பதிவில் உங்கள் சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.